ஓகே, பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்துக்கு எங்களோடு கூட இணைஞ்சிருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தினால மகிமை செலுத்துகிறேன், உங்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் 3 நாள் நடக்க போகுது. இதை சந்தோஷமாக அண்ணங்களோட சேர்ந்து அந்த ஸ்கிட்டை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டை ரொம்ப அழகாக பாடுங்க, நல்லா டான்ஸ் பண்ணுங்க. நீங்கள் டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது எல்லாமே வீடியோ ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இந்த 3 நாள் இருக்கும். ஏசப்பாட்டை நெருங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணங்க ஒரு ஸ்கிட்டோட இந்த ஃபர்ஸ்ட் டேவை ஆரம்பிப்பாங்க. ஓகே, பிரைஸ் லார்ட். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல சந்தோஷமான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டே சிறுவர்கள் கொண்டாட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதில் கலந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், தீர்க்க ஆயுசு வேணும். ஏசப்பா, அவங்க இங்கே கேட்கிற அந்த வசனங்கள், அந்த பாடல்கள் அவருடைய இருதயத்தில் பதிந்து எதிர்காலத்தில் உமக்காக வாழ்றதற்கு, அது அவர்களை வழிநடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் கூட இருங்க, ஆசீர்வதியும். இங்கே ஸ்கிட்டு, ஆண்டவரே, சாங்ஸ் இதெல்லாம் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. நீர் கூட இரு. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அண்ணங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும். ஆமா, இப்ப எதுக்கு நீ அழுத? நீ எதுக்கு அழுத? நீ அழுத பார்த்தேன், எனக்கு அழுக வந்துருச்சு. டே மெல்வினே, போன வருஷம் இந்த நேரமெல்லாம் சிறுவர்கள் கொண்டாட்டத்தில் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். டான்ஸு பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தோஷமா இருந்தேன்டா. ஆமாம், ஐஸ்கிரீமு போண்டாலாம் கொடுத்தாங்க. ஆமாம், உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். திங்கதுனா மட்டும். ஆனால் இந்த வருஷம் பாரு, ஒன்றுமே இல்லை. வீட்டுக்குள்ளாரையே உட்கார வேண்டியதாக இருக்குடா. ஆமாடா, நாடு எவ்வளோ நேரம் தான் செல்ல நோண்டிட்டு டிவி பார்த்துட்டே இருக்கிறது, எனக்கே போர் அடிக்குது. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலடா. கஷ்டமா இருக்குடா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறது. வேணாம், சர்ச்சுக்கு போகலாமா? சர்ச்சில் யாரா இருப்பா இப்போ? சும்மா போயிட்டு வருவோம். சரி வா, நீ சொல்ற, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வா, போயிட்டு வருவோம். பாரு, ஆமாடா, ஆமா, அவன் தான். அவன் இல்ல, இவன்டா. ஆமா, நம்ம டூடு டூடு. ஹாய் டூடு, எப்படி இருக்க? உன்னை போன வருஷம் பார்த்தது, இப்பதான் பாக்குறேன். ஆமா, நீ இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா டூடு, போன வருஷம் சிறுவர்கள் கொண்டாட்டம் நடந்துச்சு. இந்த வருஷம் தான் நீங்க எதுவுமே வைக்கலையே, எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம் சொல்லு, அப்பதானே தெரியும். சிறுவர்கள் கொண்டாட்டத்தை ஆன்லைன்ல நடத்துறோம், தெரியாதா உங்களுக்கு? ஆன்லைன்லயா? ஆன்லைன்லயா? என்ன சொல்ற? நம்மள எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? அட ஆமா, டாக்டருக்கு போயில. ஐயோ, இது தெரியாம போச்சு நம்ம. ஆமா. சரி டூடு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டூடு. இப்போ ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? நான் வேணா ஒரு ஏதாவது பாட்டு பாடலாமா? நான் சொல்றேன், பாட்டு நான் சொல்றேன். சொல்லு. முந்திரி கொட்டை மாடலாம். முந்திரி கொட்டை அது வேணாண்டா, கொலையா ஆடலாம்டா. அதுதான்டா நல்லா இருக்கும். முந்திரி கொட்டை தானே நல்லா இருக்கும். கொலையா நல்லா இருக்கும். நான் சொன்னா கேளு, நீ கொலையா ஆடலாம். இல்ல, முந்திரி கொட்டை தான். இல்லடா, கொலையாதான். முந்திரி கொட்டை போடலாம்டா. கொலையா போடலாம். சொன்னா ஒரு டைம் முந்திரி கொட்டை ஆடலாமே. ஏன் டூடு, என்னாச்சு? கத்திட்டு கலக்கு பசங்க இப்படி எல்லாம் சொல்லு. இந்த வருஷம் தலைப்பு என்ன தெரியுமா நமக்கு? என்ன தலைப்பு? தெரியாது, நீயா சொல்லு. ஹீரோடா. ஹீரோவா? ஆமா, இப்ப ஹீரோக்கு நம்ம என்ன பாட்டு? கொலையாவே ஊத்தாதே. நான் சொன்னதானே வந்துச்சு, கொலையா தானே. சரி விடு, பரவாயில்ல, ஆடுவோம். சரி ஆடுவோம். நானா? ஆமா, ஏன் நீ தானே ஆடணும், ஏன் ஆட மாட்டியா? நான் இங்கடா ஆடி இருக்கேன். பின்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பானுங்கல்ல, ஆமா, அவனுங்க தான் ஆடுவானுங்க. அவனுங்க எங்க போய் நாங்க பிடிக்கிறது? அவனுங்க எங்க எங்க தின்னுட்டு எங்க தூங்கிட்டு
இருக்கான்னு யாருக்கு தெரியும்? தெரியலையாடா? ஆமா. சரி வா நம்ம 3 பேரும் போய் பாப்போமா? வா தேடி பாப்போமா? ஆமா வா. சரி வாங்க போலாம். சரி வா நம்ம ரெண்டும் போய் அவனுக்கு எங்க மூலையில இருக்கானுங்களோ ஃபர்ஸ்ட் சாலமோனை பிடிப்போம். ஆமாண்டே. எங்கடா இப்ப சாப்பிட கூப்பிட்டு வந்தீங்க? உங்களால மீன் குழம்பு போச்சுடா. ஆனா மீன் குழம்பு விடுனே. இந்த நேரத்துல பல்லு வளர்க்கறத முக்கியம். அப்புறம் இவன் பாரு. ஏன் நான் யாரா எங்க இருக்க? என்னடா பண்ணீங்க இவனை? ஆட காலையில கூப்பிட போனா தூக்கிட்டு வந்துட்டோம். ஆடா பாவிகளா, எதுக்குடா இப்படி பண்றீங்க? எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் நம்ம சர்ச்சில் ஆடணும் பாடணும் ஜாலியா இருந்தோம். அதுக்கு என்னடா இப்பதான் கொரோனா வைரஸ் வந்துருச்சு, எல்லாத்தையும் சாத்திட்டு போன்ட்டாங்கல்ல லாக்டவுன்ல. அது சாத்திட்டு போறாங்க. உங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாது. என்னது? நம்ம தான் ஆன்லைன்ல சிறுவர்கள் கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கோம்ல. ஆன்லைன்லயா? யார் சொன்ன உனக்கு? அண்ணா நாங்க காலையில சர்ச்சுக்கு போனோம், சரி சும்மா போய் பாக்கலான்னு. டூடு இருந்தாரு, அவரு தான் சொன்னாரு நம்ம ஆன்லைன்ல சிறுவர் கொண்டாட்டம் நடத்துறோம் வாங்க ஆடலாம் அப்படின்னாரு. அதனாலதான் உங்களை போய் கூட்டிட்டு போறக்குன்னு அதுக்கு நீ இப்படியா வாடா? நான் தான் சொன்னேன்ல வாங்க வாங்கன்னு. யாரு கேட்டீங்க? தூக்கிட்டேன். ஆடா போங்கடா டே. ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. வேகமா ஐயோ டே வாங்கடா. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு. ஆமா மாத்தியாச்சுங்க. வாங்கடா. ஓடு என்ன பாட்டு சொல்லு. தொலைவோம். ட்ரெஸ் போட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் போட்டு பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அப்ப சேச போட்டு கலகத்தா இருக்க. ஏதோ மிஸ் ஆகுது. ஆமாண்டா, ஒரு பெரும் பகுதி இந்த ஏரியால ஒரு பெரும் பகுதியை ஒன்னு ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கோம். ஆமா ஆமா யாரோ மறந்த மாதிரியா இருக்கப்பா. அவருடா அவரு வீடியோ பார்த்து பேசு. ஓ அந்த வினித் அவரா? வினித் இல்லப்பா ஜுஜித். இந்த பெரும் பகுதி ஒண்ணு ஆக்கிபை பண்ணுவார். ஆனா ஜுஜித் இல்லப்பா அவரு. சுஜித் அவராடா? டேய் அவர்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாரா? உனக்கு தெரியாதா? ஆடா ஆமாண்டா, அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனா என்னடா அவரு நேரம் வெளிநாட்டுல பாடிட்டு இருப்பாரு. பால் வாங்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏரியாக்குள்ள எங்கேயுமே பாலே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றேன்னே தெரியல. இந்த கடையில கீழே இருக்கான்னு கேட்போம். சரி அங்க ஒரு கடை தரங்க மாதிரி தெரியுது. கொரோனா ஒரே பிரச்சனை இருக்கு. டேய் யாரா நீங்க? உனக்கு பெருமையா வெளிநாட்டுல பாடிட்டு இருப்பேன்னு பார்த்தா வெந்தயம் வாங்கிட்டு வர்றேன். என்னன்னா நீ? டேய் வெளிநாட்டு ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுல கொரோனானால. சொல்லுங்க என்ன பண்றீங்க? சரி விடு சொல்லு. என்னடா பால் வாங்க போற இடத்துல என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? சொல்றானுங்க கேளுங்க. தம்பிங்களா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். அப்புறம் இந்த வருஷம் தான் நமக்கு சிறுவர் கொண்டாட்டம் இல்ல, என்ன பண்றது? என்ன சொல்றீங்க? ஏண்டா நம்ம டூடு இருக்குங்கிறாங்க, நீ இல்லங்கிறீங்க. அப்படியா? ஆமா இந்த வருஷம் சிறுவர் கொண்டாட்டம் இருக்கா? ஆமா இருக்கு, ஆன்லைன்ல நடத்துறோம்ல. பாருடா எவ்வளவு போயிட்டீங்க. சரி எல்லாம் நேரம்னே. சரி
அதுங்காட்டிக்கு நீங்க தான் வந்து எங்களை வழி நடத்தணும். அப்படியா? இன்னைக்கு வர முடியாது. டேய் நான் வீட்டுல நிறைய வேலை இருக்குடா. பால் வாங்கணும்டா. டேய் டேய் கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன் கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா பஞ்சர் பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன். சூப்பர் 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 அண்ணங்கள்லாம் சூப்பராக நமக்கு டான்ஸ் ஆடினாங்க. ஓகே, எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை அண்ணன் சொல்லித்தர போகிறாங்க. ஓகேவா? எல்லாம் கவனமாக கவனிங்க. அண்ணா இங்கே குழந்தைங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ஸ்டெப்பு சொல்லி தரீங்களாண்ணா? ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா. ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா. நான் ஒன்ஸ் மோர் செஞ்சு காட்டுறீங்களா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறிவா. அப்புறம் ஹீரோவா நான் பார்க்க போறேன் ஹீரோவா நான் மாற போறேன். ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன். ஓகே, அடுத்தது கொலையா முந்திரிக்கா. அடுத்ததுன்னா பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு ஆயிருவ பஞ்சர். ஓகே, பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர். இப்போ அண்ணாங்க செய்ய போறோம். ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர். பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர். சூப்பர் அண்ணாங்க ஆக்ஷன் செஞ்சாங்க பாத்தீங்களா? ஓகே, அடுத்து இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் சொன்னபடி கேட்டுப்புட்டா எப்பவுமே வின்னர். ஓகே, அதுக்கு அண்ணாங்க இப்போ நமக்கு ஸ்டெப்பு சொல்லி தரப்போம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அது சொன்னபடி கேட்டுப்புட்டா எப்பவுமே வின்னர். ஓகே, ஒன்ஸ் மோர் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். குட்டீஸ் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்னுக்கோங்க, எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாரும் ஒரு ஓ ஜீசஸ் போடலாமா? ஓ ஜீசஸ். அண்ணா ஒரு ஓ ஜீசஸ் போடுங்கண்ணா. 1 2 3 ஸ்டார்ட். ஓ ஜீசஸ். ஓகே, ஒன்ஸ் மோர் இந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம்.
கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன் கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர் பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன் சூப்பர் 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 நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா வீட்ல ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க நான் நம்புறேன். ஓகே, இப்போ திரும்ப இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூப்பரான ஸ்கிட் நமக்கு இருக்கு. கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன் கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர் பாவமான வாழ்க்கை அது எப்பவுமே டேஞ்சர் சொன்னபடி கேளு இல்ல ஆயிடுவ பஞ்சர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் இயேசுவோட வாழ்க்கை அது எப்பவுமே சூப்பர் அவர் சொன்னபடி கேட்டு புட்டா எப்பவும் நீ வின்னர் கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா குண்டு குண்டா கத்திரிக்கா குதிரை மேல ஏறி வா ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் ஹீரோவா நானும் பார்க்க போறேன் ஹீரோவா நானும் மாற போறேன் மாற போறேன்
இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜானா நானே வந்துட்டேன். இன்னும் அந்த அமைச்சர் பையனை காணும். வரட்டு, கவனிச்சுக்கிறேன். வரட்டு வரட்டு வரட்டு. KO. Glock 23 like Mike. In the streets, gotta earn your stripes. Gotta earn your stripes. You'll get your ass left, that's right. Pop out, better bring your pipe. Better bring your pipe. Shoot shots, take a chance like dice. MLM tryna save your life. Shoot shots, take a chance like dice. MLM tryna save your life. Glock 23 like Mike. In the streets, gotta earn your stripes. Gotta earn your stripes. You'll get your ass left, that's right. Pop out, better bring your pipe. Better bring your pipe. Shoot shots, take a chance like dice. MLM tryna save your life. Shoot shots, take a chance like dice. MLM tryna save your life. Ran through the hood all night. We be getting off the woods all night. Off the woods all night. And you know KO don't wipe, but you something so good I might. Pop out, better bring your pipe. Don't bring a knife to a gunfight. Still doing wrong, even though our people raised us right. Right. Not king. என்ன அமைச்சரே, வழக்கம் போல இன்னைக்கும் தாமதமா? அது சற்று மாடனாக வரலாம் என்று சற்று லேட்டாக மன்னித்து விடுங்கள். ஓகே ஓகே. துண்டு நிக்க மாட்டேதான் அண்ணா. அப்புறம் அண்ணா எவ்வாறு இருக்கிறீர்கள்? பரவாயில்லை. நீங்கள்? நான் தான் இந்த நாட்டின் அமைச்சர், மந்திரி எல்லாம் நான் தான். என்னை விட பெரிய ஒரு ஹீரோ இந்த நாட்டில் இல்லை. அது தங்களுக்கு தெரிந்த விஷயம். அதனால் சற்று அப்படி இப்படி லேட்டாக வருவதும், சற்று மாடனாக டான்ஸ் மூமெண்ட்டுகளை போட்டு வருவதும் அதெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதுக்குத்தான் ஒரு பெரிய ஆப்பு ஒன்று காத்திருக்குது அமைச்சரே உங்களுக்கு. ஆப்பா? ஆமாம். என்ன ஆப்பு என்றால், நான் ஒரு புது அமைச்சர் நியமிக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். புது அமைச்சரா? ஆமா. அதாவது எனக்கு ஒத்தாசையாக ஒரு இன்னொரு அமைச்சர்? ஒத்தாசையெல்லாம் இல்ல, பின்ன தூக்கிட்டு இன்னொன்னு. எது? என்ன மன்னா? என் போன்ற திறமையான அழகான இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் விட்டு அமைச்சர் உங்களுக்கு கிடைச்சிருவானா? இல்ல வேணாங்கிற. வேணாமா? ஏன் மன்னா? ஏன் இந்த காரணம்? அமைச்சரே, உமக்கு வயசாகி விட்டது. வயசு? எனக்கு வயசாகி விட்டதா? எனக்கு வயசாகி விட்டதா? ஆமா, வயசானவங்க எல்லாம் வேலைக்கு வரக்கூடாதாமா, கொரோனா வந்துரு. எனக்கு வயசாகி விட்டதா? நான் அமைச்சரே, எனக்கு வயசு என்ன ஒரு 70-75 இருக்குமா? ஆமா அமைச்சரே, அதனாலதான் நீங்கள் போய் விடுங்கள். புது அமைச்சரே அப்பாயின்மெண்ட் செய்து விடலாம். சரியா? அதுக்கு நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் ஒரு புது அமைச்சரை நியமித்து விட்டு நீர் சென்று விடும். அதுக்கு நான் ஆமா யாரு? நான் இல்லாம எதுவும் பண்ண மாட்டார் அமைச்சரே. ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. ஆகட்டும், செல்கிறேன். ஊருக்குள் சென்று 4 பேரை நச்சென்று பிடிச்சிட்டு வரேன். சிறப்பு, மிக சிறப்பு. மன்னா 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 சொல்லு. என்ன? உட்காந்துக்கிறேன். அதாவது ஒரு புது அமைச்சர் வேணும்னு கேட்டீங்கல்ல? ஆமா கேட்டேன். 4 பேரை பிடிச்சிருக்கேன். சரி. அவர்கள் என் போன்ற திறமைசாலிகள் இல்லாவிட்டாலும் ஏதோ உங்களை வச்சு சமாளிக்கிற அளவு அறிவு இருக்கிறவங்களா தேர்ந்தெடுத்துள்ளேன். ஓகே, வர சொல்லவா? வர சொல்லு, வர சொல்லு. வாரும். ஆகட்டும். இவன் பேர் மைக்கு மோகன். மைக்கு மோகன் நன்றா இருக்கே பேரு. ஒரு மைக்கு கொடுத்தால் போதும், பாடியே மலை வர வைத்து விடுவான். அப்பேற்பட்ட ஒரு மைக் மோகனை இப்பொழுது காண்போம். மைக் மோகன் தம்பி, வாங்க வாங்க வாங்க. அரசே வணக்கம். அரசே பணிவு பணிவு. நான் மிகவும் திறமைசாலியான ஒரு பாடகன். தங்களுக்கு இனிமையான ஒரு பாடலை பாடி அப்பதவியை நான் வாங்கிக் கொள்ளலாம் என்று வந்துள்ளேன். அவ்வளவு அவசரம்? அமைச்சரே, நன்றாக பாடுவான் என்றால் டெய்லியும் ஒரு பாடல் இன்பமாக கேளும். பாடும் பாடும். என் பாடலுக்கு மயங்காத ஆள்களே இல்லை. எனவே தங்கள் அனுமதியுடன் தயவு செஞ்சு பாடும். பேசுறது போது பாடும். எப்படி? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை,
எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாரும் இல்ல, யாரும் யாரும் இல்ல, யாரும் இல்ல, எனக்கு யாரும். எப்படி இருப்பான்? இப்படி பாடினா எப்படி இருப்பான்னு கேக்குறேன். ஏன் கோவப்படுகிறீர்? அரசரே அமைதியாக உள்ளார். அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது பாட்டை பத்தி, அதான் கோபம் இல்லாம இருக்கேன். அரசே, தங்களது ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ரிசல்ட் கேக்குறான். அமைச்சரே, ஜட்ஜ்மெண்ட் ஆம். இவன் பாடுனது பாட்டா? அப்படிதான் கூறிக்கொள் சுத்துகிறான். பாட்டுக்கு மயங்காத ஆட்களே இவன்ட்ட யாரு இருக்கா யாரு இல்ல நான் கேட்டேன். யாரு இல்ல யாரு இல்ல கத்திட்டு இருக்கான். மன்னித்து விடு மன்னா, மன்னித்து விடு. இவனை தயவு செஞ்சு போ சொல்லு. இல்ல நானே பேரில் நான் மயங்கி விட்டேன். மைக்கு மோகன் என்றானா, அதான். தம்பி வாங்க. உனக்காக இந்த ஆள் கையில காலெல்லாம் விழுந்து சான்ஸ். நான் நல்லா பாடுவியா, ஏன் நம்ப மாட்டேங்கிற? மன்னர் மன்னா, ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு 2 கேள்விகள். என்னமா பண்ணு? பாட்டு விட்டோம் பாடக்கூடாது. பாட மாட்டான், பாட மாட்டான். டேய், பாடக்கூடாது. ஒரு 2 கேள்விகள். நைட்டு ஃபுல்லா மூளைய கசக்கி எழுதிட்டு வந்திருக்கிறேன். எங்க எனது நோட்டு? தம்பி, அந்த நோட்டு எடுங்க. அந்த ஏரியா. அரசேவில் என் மரியாதை எவ்வளவுதான். தம்பி சொல்லுங்க அமைச்சரே. ஒரு கேள்வி. மேன்மைக்கு முன்னானது எது? மேன்மைக்கு மேன்மைக்கு முன்னானது மேவா இல்ல ஜூனோ இல்ல ஜூன் ஜூனா இல்ல ஏப்ரல் ஏப்ரல் ஏப்ரல். ஓ யா. மேன்மைக்கு முன்னானது மே, இல்லை என்றால் ஏப்ரல், இல்லை என்றால் ஏப்ரல். சீக்கிரம் முடிவு வாங்கயா. முடிவு நான் ஆப்ஷன் சி முடிவு பண்ணிருக்கேன். என்னதுன்னா அடிக்கிறது. அடிக்க கூடாது. அமைச்சரே, நோட்டு இவனை நீங்க வெளில போக சொல்றீங்களா இல்ல என் ஸ்டைல்ல நான் வெளில? மன்னர் மன்னா, தயவு செய்து இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு. குச்சி ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு பார்க்கலாம். பாதைக்கு வெளிச்சம் எது தம்பி? பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சம் கூறி விடுவேன். இப்போ சொல்றேன். கரண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீட் லைட். சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், டார்ச் லைட். எப்படி மன்னர் மன்னா? அண்ணா அண்ணா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அமைச்சரே. மன்னர் மன்னா, மன்னித்து விடுங்கள். இப்பொழுது சற்றே நடந்த ஒரு சிறு உரையாடல் தான் எனக்கு தெரிஞ்சு. அவன் மைக்கு மோகன் இல்லையாம், அப்புறம் டைட்டு தங்கராசாம். அடக்கருமத்தை. நீங்கள் ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க, ஒண்ணு வரி பண்ணாதீங்க மன்னா. நம்ம கிட்ட இன்னொரு பார்ட்டி இருக்குது. வரதெல்லாம் உன்ன மாதிரியா இருந்தா என்ன பண்றது? நம்ம கிட்ட இன்னொரு பையன் இருக்கு. ஓகே ஓகே, வரட்டும். அவன் ஆர்ட் அன்பு, அவன் பெயர். நல்லா இருக்கே. ஆர்ட் ஓவிய கலைகளில் பல ஆஸ்கர் அவார்டுகள் வாங்கியுள்ளான். மிக்க மகிழ்ச்சி. யார் அங்கே? அவனை கூப்பிடுங்கள். வாப்பா ஆர்ட் அன்பு. வணக்கம் அரசே. என்ன ஆர்ட்? அதாவது கர்த்தருடைய பரிசுத்த இல்ல இல்ல, இது அது இல்ல. இது அது இல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது 1780களில் தலை சிறந்த ஓவியன். எனக்கு வந்து பல பட்டங்கள் சூட்டி உள்ளனர். ஓகே. மாஞ்சா பட்டம் ஏதாவது இருக்குங்களா? இது இல்லை மன்னா. அமைச்சரே, மன்னித்து விடுங்கள் மன்னா. இந்த கவுண்டர் இல்ல அமைச்சரே. அப்படிங்களா? மன்னரை நான் வந்து அழகாக வரைய வேண்டும் என்று பல நாள் எனக்கு கனவு. நல்லா இருக்கு. என்ன ரொம்ப இழிக்கிறாரு? அது அப்படிதான் இருக்கட்டும். மன்னரை வரைந்து பதவியை நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்துள்ளேன். என்னப்பா அப்படியே வரைவியா? தத்ரூபமாக வரைவேன். இந்த கண்ணு கொஞ்சம் உள்ள போயிருக்கே, அதெல்லாம் எப்படி? கண்ணு உள்ளதா? அது இருக்கிறதா? இருக்கு இருக்கு இருக்கு. சரி மன்னா,
ஆரம்பிப்பதற்கு முன் உங்களிடம் சில போஸுகளை எதிர்பார்க்கிறேன். போஸுகள் கொடுப்பதில் நான் வல்லன். ஆனா நான் சொல்றதா நீங்க கொடுக்கணும். ஓகே. அந்த காலு, அதாவது அந்த வலது காலை இடது கால் மேல் போடவும். அப்படியே வெட்டி போடவும். போடுங்க, நல்லா போடுங்க. அப்புறம் இந்த கையை வந்து இப்படி இப்படி அப்படி வைக்கணும். அப்படி வேண்டாம், இழுக்க வேண்டாம், சும்மா கை மட்டும் இப்படி வைக்கணும். நல்லா நல்லா இல்ல பார்வது ஒழுங்கா. அமைச்சரே கை உங்கள அமைச்சரே ஓவியன் அல்லவா, மிகச்சிறந்த ஓவியன் அல்லவா, அப்படியே மலித்துக்கொள்ளுங்கண்ணா. லைட்டா சிரிங்கண்ணா. இவ்வளவு வேண்டாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பித்து விடுவோம். வரைவதை பார்த்தால் ரொம்ப நேரம் வரைவான் போலயே. இப்படி ஆடினால் அவன் எப்படி வரைவான்? வந்து விட்டது, முடித்து விட்டது. மன்னர் மன்னர், தங்களுக்கு எது வரும் என்று என்றாலும் நான் தானே அதை முதல்ல பார்ப்பேன். அன்புள்ள அமைச்சர் அல்லவா. எப்படி? அடடே தம்பி, நீங்க இந்த ஃபிளெக்ஸுக்கெல்லாம் பெயிண்டிங் அடிக்கிறது உண்டா? அமைச்சரே அனைத்து வேலையிலும் மன்னித்து விடுங்கள் மன்னா. மன்னா அப்படியே தத்ரூபமாக தங்களை போலவே உள்ளது மன்னா. அப்படியே செதுக்கி உள்ளான். காட்டு 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 காட்டுவோம். காட்டு காட்டு. அப்படியே இருக்குது பாருங்களேன், அப்படியே இருக்கு. லைட்டா சரி. அதான் மன்னா, பார்த்தீர்கள் என்றால் வியந்து போயிருவீர்கள். காட்டும் 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 காட்டும். மன்னா, தங்களை கண்ணாடியில் பார்த்தது போலவே இருக்கல்லவா? என்னடா அமைச்சர் தங்கள் என்னடா வியந்து விட்டீர்களோ? நீங்க பாருங்களேன், அதை கொண்டா. சற்று கண்கள் பெரிதாகி விட்டதோ. ரசிங்கள் மன்னா, ரசிங்கள். நல்லா நல்லா ரசிங்க, பொறுமையா ரசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படியே வரைய சொன்னா இதுக்கு என்ன குறை? இதுக்கு என்ன குறை? ஏமண்ணா, அதுதான் நானும் கேட்கிறேன். என்ன அப்படியே வரைய சொன்னா நீ சப்போர்ட் இருக்கு. உங்களை விட சற்று அழகாக உள்ளதால் உங்களுக்கு பொறாமை. அண்ணா பரிசு பண்ணா, பரிசு பரிசு தானே, பதவி பிளஸ் பரிசு. இப்படி வா மன்னர் மன்னா. மன்னா என்ன இது? மன்னா வேகமாக அடித்து விட்டு பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களா? உண்மையாகவே அடித்து விட்டார். கொஞ்சுவாங்களா? பின்ன குரங்க வரைஞ்சிட்டு என்ன பேசாம அவனை போக சொல்லிடும், இல்லைன்னா அடிச்சே கொண்டுருவாங்க. குரங்கோ? அமைச்சரே, நான் கூட மன்னர் என்று பயந்து விட்டேன். தெரியவில்லை அது குரங்குன்னு. இல்லை மன்னா, சற்று ஒரே மாதிரி ஜாடைகள் இருப்பதால். சரி மன்னா, மன்னா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு தந்த. அமைச்சரே, வாய்ப்பு கேட்கறான், என்ன பண்ணலாம்? அதேதான் தம்பி, நீங்க ரொம்ப அழகா வரைஞ்சிட்டனால உங்களுக்கு 2 கேள்வி. ஓகே, பதில் சொல்லிட்டீங்கன்னா என் பதவி உனக்கு வந்துடும். அதற்கு தானே அடி வாங்கி திருந்ததா பாரு. தம்பி, முதல் கேள்வி, பாவத்தின் சம்பளம் என்ன? என்ன பாவத்தின் சம்பளம்? சம்பளம் சம்பளம் அதாவது ஒரு நாளைக்கு 300 ரூபாய் என்று போட்டால் 30 நாட்களுக்கு 9000 ரூபாய் வேட்டா அதெல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். கவர்மெண்ட் ஜாபோ? படிக்கும் பொழுதே 10,000 வரை சம்பளம். ஓ, அங்கே அமைச்சரே, படிக்கும் பொழுது 10,000. எத்தனை? 10,000. 10,000. ஏமண்ணா 10,000 ரூபா? கம்மியாக சொல்லிவிட்டேனா? தப்பா பேசாதயா. அமைச்சரே, உனக்கே 5,000 தான். எனக்கே 5,000 தான். கவர்மெண்ட் ஜாப், பெர்மனன்ட் ஸ்டாஃப். அதான் போச்சே. சரி மண்ணா, அடுத்த கேள்வி. தேவன் தம்பி, இங்க தேவன்
யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? கேள்வி மறுபடியும் கேளுங்கள். ரிப்பீட் த கொஸ்டின். ரிப்பீட் த கொஸ்டின். தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? தேவன் யாருக்கு? என்னமண்ணா சல்லித்தனமாக கேட்கிறீர்கள். யார் எதிர்த்தாப்புல நிக்கிறாரோ அவருக்கு தான் எதிர்த்து நிற்க முடியும். இது ஒரு கேள்வின்னு வேற கேக்குறாங்க. ஐயா இது மன்னா அமைச்சர் மன்னா, நான் சற்று டயர்டாகி விட்டேன், நீங்களே அமுச்சு விடுங்கள். ஓ பதவி பதவி பிரமாணம். ஆம். இப்படி அவனை அடி அடின்னு அடித்து ஈட்டிகளை உடைத்து விட்டீரே மன்னா. தம்பி வாருங்கள். குமரங்கரசே, என் பெயர் டான்ஸ் டிராவிட். டான்ஸ் என்னது? டிராவிட். டிராவிட். நான் ஆட ஆரம்பித்தாலே இந்த அரங்கம் அதிர்ந்து விடும். நீங்க அரசரே எனக்கு பதவியை தூக்கி தந்து விடுவார். அந்த அளவுக்கு ஆடுவேன். சரி ஆடும். அதெல்லாம் வேண்டாம், டான்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக்கை போடுங்கப்பா. என்ன இது? போட்ட உடனே உற்சாகம் வந்து விட்டது. அவனை அடித்து துரத்துங்கள் என்றால் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். அடித்து துரத்துங்கள். ஆட சொன்னா என்னடா ஆட சொன்னா எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அரசே, எங்கள் ஆட்டத்தை பாத்தீரா? என்ன குத்தாட்டம் இறக்கணும் பாச்சு இல்ல? கவனிக்கவில்லை அரசே. மறுபடியும் ஒரு டைம் ஆடுகிறீங்களா? கொலை பண்ணிடுவோம் அமைச்சரே. சரி வேண்டாம் வேண்டாம் அமைச்சரே. கவனிங்க மன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு அதே ட்ரீட்மெண்ட் தான். ஓகே தம்பி, நீங்க ஆடின ஆட்டத்துக்கு அப்படியே அலங்கமெல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு போங்க. அப்படியா? ஐயோ, என் ஆட்டத்தை பார்த்து இன்னைக்கு நானே பெருமை கொண்டேன். கொல்விங்க. இன்னும் உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்பேன். அப்படியா? சரி. முதல் கேள்வி, ஓகே. ஞானத்தின் ஆரம்பம் எது? எது ஞானத்தின் ஆரம்பம்? சொல்லிடுவானோ அரசே? தமிழில் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி. இங்கிலீஷில் ஏபிசிடி. ஏபிசிடி. அப்ப இந்த திருக்குறள் அதெல்லாம் ஞானத்தில் வராது. வராது 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 வராது. அமைச்சரே, இப்ப நீங்க சொல்லிருக்கணும். இன்னொரு क्वेश्चन கேட்றோமா? One more. தம்பி, one more question. சுறுசுறுப்பை எப்படி? சுறுசுறுப்பை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? இது தெரியாதா அரசரே? இப்ப சொல்ற பாருங்க ஆன்சர். நம்ம ஆமை கிட்ட. நாட்டாம கிட்டயா? ஆமை. எந்த ஆமை? இப்படி இப்படி போகும்ல. எப்படி போகும்? இப்படி. ஓ, அப்படி போகும். அப்படித்தான். அமைச்சரே, நீங்களும் டயர்டா இருக்கீங்க, நானும் டயர்டா தான் இருக்கேன். பாய்ஸ், இந்த வந்ததுல இருந்து சும்மா நிக்கிறானுங்கல்ல, அவனை கவனிங்க கொஞ்சம். அமைச்சரே, அவனை என்ன அமைச்சரே உங்கள மாதிரியே இருக்கு? கடங்கார இப்படி 4 பேர்த்த புடிச்சு விட்டான் ஊருக்குள்ள. என்னதான் பண்றதோ? அமைச்சரே, சுகர் டேப்லெட் இருக்கா? சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட்? ஐயோ, எல்லாம் மறந்து வீட்லயே வைத்து விட்டேன். அங்கே இருக்கட்டும். மன்னர் மன்னா, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்றது? நான் போக வேண்டியதுதான். இந்த 2 பேர்த்துல எவனையாச்சும் வச்சுக்கோங்க அமைச்சரா. அமைச்சரே, எனக்கு உங்கள மாதிரியே அமைச்சரே இன்னொருத்தர் அமைச்சரே வேணும். அமைச்சரே, கஷ்டமாச்சே. என் போன்ற மிக திறமையான, அழகான, மிக நேச்சராக இந்த ஆட்சி புரிய அமைச்சரே. அமைச்சரே, என்னை வெறு
வணக்கம் அரசே. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் தம்பி. யார் நீங்க? என் பெயர் சாமுவேல். சரி. நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வருகிறேன். நினைச்சேன் பிஜிஎம் சப்பையா இருக்கும் போதே நினைச்சேன் நீ பக்கத்து ஊரா தான் இருப்பேன். அரசவையில் மந்திரி பதவிக்கு ஆள் எடுப்பதாக கேள்விப்பட்டேன். ஓ அதற்காக சேர வந்துள்ளேன். சரி, தப்பு இல்ல. பக்கத்து ஊரா இருந்தாலும் நல்ல கேண்டிடேட்டா இருந்தா நாங்க எடுத்துக்குவோம். என்ன சொல்றது? எடுத்துக்கோ. அப்படிதானே? திறமை ஏதாவது? திறமை ஒன்றும் இல்லை மன்னா. சரி. தினமும் அதிகாலையில் வேதம் வாசிப்பேன். கர்த்தருக்கென்று ஜெபம் பண்ணுவேன். சிறப்பு, மிக சிறப்பு. ஏப்பா திறமை இருக்கிற நானே. டேய் சரி தம்பி, திறமை எல்லாம் இல்லைன்ட்டீங்க. ஆம். சரி, உங்களுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவா. கேள்விகள் கேட்டு விடுகிறேன். கேளுங்கள் மந்திரியாரே. அதற்கு சரியாக பதிலளித்து விட்டாய் என்றால் நீதான் அடுத்த அமைச்சர். எனக்கு தகுதிகள் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னால் எனக்கு தெரிவதை நான் கூறுகிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி வந்தவனெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா. தம்பி சொல்லுங்கள். மேன்மைக்கு சரி முன்னானது எது? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மந்திரியாரே. எப்பவும் தாழ்மையாக இருக்க வேண்டும். எப்படி இவன் மட்டும் தெரியலையா? தம்பி இன்னொரு கேள்வி. உடனே விட்டுற முடியாதல்லவா? இது பெரிய பதவி அல்லவா? பாதைக்கு வெளிச்சம் எது? பாதைக்கு வெளிச்சம் வந்து எப்பவுமே வேத வசனம் தாங்க. வேதத்தை வாசிச்சா நமக்கு எப்பவுமே பாதை தெளிவா உங்க சீட்டி கிழிஞ்சிரும் போல. அடுத்த கேள்வி. இப்ப மாட்டுவா. மாட்டட்டும். தம்பி சொல்லுங்க. சொல்ல முடியாதுப்பா. சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் என்ன? இவர் 20,000 சொல்லுவாங்க. பாவத்தின் சம்பளம் எப்பவுமே மரணம் தான் மந்திரியாரே. மரணமா? மிக சரியான மாட்டிட்டீங்க போல. மேல அடுத்த கொஸ்டின். இவனுக்கு எல்லாத்தையும் கேட்டு விடுவேன். கேட்டு. அதனால இது ஒரு பெருமைக்குரிய பதவி அல்லவா? தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? சொல்லவே மாட்டான். தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால் தங்களை போன்ற பெருமையுடையவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சரியான பதில். அவன் என்ன ஓட்டிட்டு இருக்கான். அவன் கரெக்டான பதில் சொல்லியிருக்கான். தங்களை ஓட்டுவதாக இல்லை, தெரிந்ததை கூறுகிறேன். ஞானத்தினால். ஞானம் கர்த்தர் கொடுத்த ஞானம். ஞானமா? பெட்டியெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அமைச்சரே. ஞானத்தின் ஆரம்பம் எது? தெரியாதுங்கிற உனக்கே தெரியாது. ஞானத்தின் ஆரம்பம் எப்போதுமே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மந்திரியாரே. கர்த்தருக்கு பயந்திருந்தால் ஞானமாக செயல்படலாம். அமைச்சரே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது அமைச்சரே. உங்களை நினைச்சா எனக்கு இன்னும் ரொம்ப சிரிப்பா வருது அமைச்சரே. ஆள தெரியாம அமைச்சரே, இந்த கேள்விகள் உள்ளதா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. கண்டிப்பாக கூற மாட்டான். பெட்டி படிக்கலாம் எதற்கென்கிறேன். கண்டிப்பாக கூற மாட்டான் பதில்களை. ஓகே. தம்பி, சுறுசுறுப்பை யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்தின் படி பார்த்தா சுறுசுறுப்பை வந்து எறும்பின் இடத்துல கற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லுகிறாரு மந்திரியாரே. எறும்பு? நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி செய்து தருகிறேன். தயவு செஞ்சு. நான் அப்படியே என்னை திண்டுக்கல் ஏர்போர்ட்டில் தம்பி ரொம்ப சந்தோஷங்க. அமைச்சரே, அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சென்று வா. எப்படி தம்பி எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொன்னீங்க? அரசே, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஞானம் தான். நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், அதனால எனக்கு கிடைச்ச ஞானம் தான் இது, வேற எதுவுமே இல்லை அரசே. இவ்வளோ கேள்விகளுக்கு இவ்வளோ வசனத்துக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. எங்கள் பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அப்படியே ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன சொல்றதுன்னா, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் எல்லாத்தையும் பலப்படுத்தும் நினைக்கிறேன்.
ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சிறுவர்கள் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம சூப்பரா நம்ம டூடு கிட்ட பேச போறோம். வாங்க கூப்பிடலாம். ஹாய் டூடு. என்ன கொரட்டை போடுற சத்தம் கேக்குதே, கூப்பிடுங்க. ஹாய் டூடு. ஏய் டூடு தூங்கிட்டு இருக்கியா? எல்லாம் எழுப்புங்க. டூடு. ஏய் டூடு, உன்னை பார்க்க எல்லா பிள்ளைங்களும் சிறுவர்கள் கொண்டாட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. கம் ஆன் டூடு. டேய் நான் சுஜித்தனா வந்திருக்கேன். வா டூடு. ஆமா டூடு. சரி போயிட்டு அப்புறம் வாங்க. டேய் எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. இப்பதான் எந்திரிச்சேன், என்னங்க பல்ல வலிக்கிட்டு வரேன். சரி சரி பல்லு விளக்கு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் பல்லே காணோம். இருக்கு வளக்கும். டூடு என்னாச்சு? என்ன பேஸ்ட்ல வளக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டாபர் ரெட், கோல்கேட், க்ளோஸ் அப், சென்சோடைன். ஐயோ குழந்தைங்களா நீங்களா சொல்லுங்களேன் என்ன பேஸ்ட்ல வளக்கிட்டு இருக்காருன்னு. டூடு உங்களுக்கு தெரியல, நீயே சொல்லு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சொல்லு டூடு. என்ன வளர்றீங்க? சொல்லு டூடு சொல்லு. ஐயோ இது வந்து என்னன்னா ஹிண்ட் தரவா? பி வி பி. வியா? வீல லெட்டர். வீல வருமே, அது என்ன லெட்டர் தெரியலையே. என்ன பேஸ்ட் தெரியலையே. பேஸ்ட் இல்ல பவுடர். பவுடரா? என்ன பவுடர்? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் வளக்கிட்டு இருக்கியா? ஆமாண்ணா, இப்ப அதுதான் நல்ல சுத்தமா வளக்குதாமா. அப்படியா? சரி சரி சீக்கிரம் வளக்கு. பாருங்க டூடு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வளக்கிட்டு இருக்கு. ஐயோ டூடு டைம் ஆச்சு, சீக்கிரம். இருங்கண்ணே, இப்பதான் பல்ல வளக்கணும். குளிக்க வேணாமா? குளிக்கணுமா? ஆமா. ஐயோ குழந்தைகளா நீங்களா குளிச்சிங்களா? எல்லாரும் குளிச்சாங்களாமா? சரி டூடு சீக்கிரம் குளி, சீக்கிரம். ஐயோ அண்ணா தண்ணி வர மாட்டேங்குதுடா. டேய் மோட்டர் போட்டு விடுங்க சீக்கிரம். அண்ணா வருது. டூடு நீ என்ன சோப் யூஸ் பண்ற? என்ன சோப்பா? சூப் இல்ல சோப்பு. அதான் வளர்றேன்னு பார்த்தா நீங்களும் வளர்றீங்களே. என்ன டூடு சொல்லு டூடு. நான் வந்து என்ன சோப்பா? ஹமாம் தானே, எனக்கு தெரியும். இல்லையே. லக்ஸ் இல்ல. லைஃப் பாய் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சோப்பா இருக்கும்? நீங்க குட்டீஸ் நீங்களா சொல்லுங்களேன் என்ன சோப்பு தான் டூடு யூஸ் பண்ணுது. கண்டுபிடிச்சுக்கோங்க. சொல்லு. பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர்ல இருக்குமா? ஆனா ஹமாம் இல்ல. பச்சை கலர்ல இருக்கும் ஆனா ஹமாம் இல்லையா? அப்ப என்ன சோப்பா இருக்கும்? கரெக்ட். ஆமா லைஃப் பாய் நீம் தான் நீங்க யூஸ் பண்றீங்க டூடு. கரெக்ட்டா? லைஃப் பாய் நீம். நீமா? நீமும் இல்ல நாமும் இல்ல. அப்புறம் என்ன டூடு சொல்லு. மத்த சோப்பை விட நிறைய நுரை வரும்னே. அப்படியா? தெரியலையே அது என்ன சோப்பு. ஆனா நீங்க கூட காலையில ஆனா யூஸ் பண்ணுவீங்க. உங்க வீட்ல எப்ப நீங்க அததான் யூஸ் பண்ணுவீங்க? ஐயோ இல்லையே. அக்கா திட்டுவாங்க அதுக்கு. சரி என்ன சோப்பு எங்களுக்கு சொல்லு, தெரியலையே. அட நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன், இது தெரியலையா? தெரியலையே. அட விம்பார். அட விம்பாரா? அட விம்பாரா யூஸ் பண்ற? அதுதான் பாத்திரங்கள் பளபளக்க விம்பார். ஓகே சரி சீக்கிரம் கிளம்பு போலாம், டைம் ஆச்சு. டைம் ஆச்சு, ஆரம்பிச்சிருப்பாங்க. பப்பட் ஷோக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் டூடு. நான் வந்துட்டேன். மூஞ்சிக்கு பவுடர் எல்லாம் போட்டு. நான் சும்மாவே அழகுதா. ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் இருக்கா? ஃபேர் அண்ட் லவ்லி இல்ல, பேத்தி லவ்லி இல்ல. ஐயோ சரி பான்ஸ் பவுடர் தானே நீ போடுவ? இல்லையே. வேற என்ன பவுடரா இருக்கு குட்டீஸ் நீங்க யோசிங்க. பவுடரே போட மாட்டியா? ப்ளீச்சிங் பவுடர் தான். ஓகே இப்ப நம்ம டூடு அண்ணா ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் டூடு அண்ணா வெல்கம் பண்ணலாமா? டூடு அண்ணா வெல்கம் பண்ணலாம். ரெடி 1 2 3 வெல்கம் டூடு அண்ணா. ஏன் இந்த அலப்பற? கால் மாட்டிக்கிச்சா? ஐயோ சரி டூடு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்களேன். ஹாய் இல்ல டூடு, ஹாய். ஓகே டூடு. ஓகே நல்லா இருக்கீங்களா? உன்னதான் டூடு கேட்டேன். சரி குழந்தைங்கள எல்லாம் விஷ் பண்ணிருங்களேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமா. அப்படி விஷ் பண்ண கூடாது. சிறுவர்கள் கொண்டாட்டம் வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்க வெல்கம் பண்றோம்னு சொல்லணும். ஓகே டூடு இன்னைக்கு என்ன டூடு எங்களுக்காக பண்ண போறீங்க? குளிச்சு கிளம்பி வந்ததே பெரிய விஷயம். அதுதான் உங்களுக்கு பண்ண மிகப்பெரிய சாதனை. அடடடடா. அப்ப டூடு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களாமே. ஐயோ ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? ஐயோ சரியான சேட்டை புடிச்சவன். அப்படியா? அவனோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தெரியுமா? ஜான் என்னோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோமா?
ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் ஜானியானோட ஸ்டோரிக்கு போலாமா? ஓகே வாங்க, பப்பட் ஷோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குழந்தைங்களா, என் பேர ஜானிய பாத்தீங்களா? ரொம்ப வாழ் பிடிச்ச பையன், ரொம்ப குசும்புக்கார. எங்க போனானே தெரியல. அவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, சரியா? எத்தனை பேத்துக்கு கொரோனா வந்து இறந்துட்டு இருக்காங்க. நீ இங்க வண்டி எடுத்து சுத்தி இருக்கியா? சார் இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த பக்கமே வர மாட்டேன். ஒரு டைம் தான் ஸ்டேஷன் வந்து போ. சார் 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 என்ன இந்த பையன் வேற ரொம்ப சின்ன பையனா இருக்கா. லைசன்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. வீட்ல யாரா பெரியவங்க இருந்தா போன் பண்ணுவோம். டேய் வாடா. சார் 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 சொல்லுங்க சார். டேய் சார் லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். காட்டு. வீட்ல வச்சிரு சார். டேய் உன் வயசு எவ்வளோடா? சார் 18 சார். 18? ஆமா சார். பார்த்தா 11 வயசு பையமா இருக்க. கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே சார். சார் லைசென்ஸ் போட்டுருவோம் சார் இனிமேல். டேய் சார் வீட்ல யாரா இருக்காங்களா பெரியவங்க? இருக்காங்க சார், இருக்காங்க சார். எங்க கிழவ தாத்தா இருக்காரு சார். நம்பர் கூட, நம்பர் கூட. நம்பர் நோட் பண்ணிக்கங்க சார். கூட. சார் நீ போய் அங்க போய் அந்த சேர்ல உட்கார் போ. சார் விட்டுருங்க சார்.
டேய் சொன்னா கேட்கணும் போய் உட்காரு போ. சார் 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 போய் உட்காருடா உட்காரு அவ்வளவுதான். அந்த மீசக்கார வேற விட மாட்டான் போல தெரியுது. சார் அந்த லத்தி எடுங்க. போயிட்டான். ஹலோ 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 யாரு பேசுறது? ஹலோ சார் சொல்லுங்க யாரு? சார் சீசன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க என்னாச்சு? இந்த மாதிரி உங்க வீட்டுல இந்த பையன் இருக்கானே ஜானி. ஐயோ என் பேராணி என்னாச்சு? வந்துட்டு வெளியே ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரு. ஐயோ அதனால நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம். அச்சோ சார் ஸ்டேஷன்ல இருக்காரு. அச்சோ சார் அவன் சின்ன பையன் சார். சார் விட்டுருங்க சார் அவனை. சார் என்ன சார் அறிவுகட்டத்தனமா பேசுறீங்க? சார் 44 போட்டிருக்கு தெரியாதா உங்களுக்கு? சார் நான் வரேன் சார் சீக்கிரம் ஸ்டேஷன் வாங்க. வரேன் சார். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு வாங்க. ஐயோ குழந்தைங்களா இந்த ஜானி பையனை போலீஸ் பிடிச்சிட்டாங்களாவா? இது 144 டைப்ல அவன் எதுக்கு வண்டி எடுத்துட்டுலாம் போறான்? சொன்னா கேட்டாதாடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏமா உன் பையனை போலீஸ் பிடிச்சிருச்சுமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க. ஐயோ நான் அத்தனைதாக சொன்னேன். இந்த நாய் வரட்டும் அடி வெளுக்குறேன். நான் ஸ்டேஷன் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேமா. சரி போய் பாருங்க என்னன்னு. சரிம்மா சரி. ஐயோ ஐ குட்டி அப்படியே சொல்லாங்க போகக்கூடாதுன்னு கேட்க வந்துட்டேன். அழுக கூடாது. வந்தது தப்பு. பாவம் சின்ன பையனை அடிக்காம வச்சிருக்கோம். டேய் வாடா. சார் ஹலோ சொல்லுங்க யார் நீங்க? சார் நான் தான் சார் ஜானியோட தாத்தா. அமிதர் சார் நீங்க இங்க வாங்க. சார் அவனுக்கு சார் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி சார் யாரா இருந்தாலும் புடிச்சு ஜெயில போடலான்னு. சார் ஜெயில போட்டுறீங்க சார். சமயதாரா பேசிட்டு இருக்கோம் சார். இப்போ 144 போட்டிருக்கனால சரி சார் அனாவசியமா வெளியே சுத்துறவங்க மேல கேஸ் போடலாம்னு சொல்லிட்டாங்க. சரி சார் அதனால உங்க பையன் மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. சார் சின்ன பையன் சார் எனக்காக அவனை விட்டுருங்க சார். சார் என்ன சார் நீங்களும் அறிகட்டத்தனமா உங்க பையனை வெளியே விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சார் அவன் ரொம்ப குறும்புக்காரன் சார். சொல்லாம கொள்ளாம வந்துட்டானாமா சார். எனக்கு தெரியாது சார். நானும் தேடிட்டு தான் சார் இருந்தேன். அப்போ வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள வச்சிடலாம்ல. குறும்புக்கார பையன் தானே? சார் வேணாம் சார் குறும்புக்கார பையன் இருந்தாலும் ஒரு வாட்டி சொன்னா கேட்டுருவான் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அவனை. சரி அங்க போய் உட்காருங்க. ஃபார்மாலிட்டிஸை பார்த்துருங்க. சரிங்க சார். ஜானி பையன் சொன்னா கேட்டாதானே. எப்ப பார்த்தாலும் கீழ்படியறதே இல்ல. கொஞ்சம் கூட கீழ்படியது இல்ல. அப்புறம் இப்படிதானே ஆகு. சார் சொல்லுங்க சார். சார் இங்க இப்ப என்ன ஃபார்மாலிட்டினா? சரி சார் பையன் வந்து ரொம்ப சின்ன பையன். சரி சார் அதனால ஒரு ஃபைன் பேமெண்ட் மட்டும் இருக்கும். சரிங்க சார் அதை மட்டும் கட்டிட்டு போங்க. சரிங்க சார். இனிமே உங்க பையனை வந்து வெளியே விடாதீங்க. விட மாட்டேன் சார். தயவு செய்து 144 ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். இந்த மாஸ்க் நீங்க எங்க மாஸ்க்குங்க? சார் வச்சிருக்கேன் சார் பாக்கெட்ல இருக்கு சார். அது சரி மாஸ்க் போடுங்க. சரிங்க சார். பத்திரமா இருங்க. சரிங்க சார். சரி ஃபைனை கட்டிட்டு பையனை கூட்டி போயிருங்க. சரிங்க சார். தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. என்ன ஜானி நீ இப்படி பண்ணிட்ட? அம்மாட சொல்லாம கொள்ளாம வண்டியை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி ஸ்டேஷன்ல ஃபைன் கட்டுற அளவுக்கு ஆயிருச்சே ஜானி. என்ன ஜானி நீ? சாரி தாத்தா. இனிமேல் இப்படி பண்ணாத ஜானி. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் தாத்தா. கீழ்படியில ஜானி நீ. இனிமேல் அப்பா அம்மாக்கு கீழ்படி வந்தாதா? குழந்தைங்களா நீங்களும் கீழ்படிங்க. குழந்தைங்களா நீங்களே இனிமேல் கீழ்படிங்க. இந்த மாதிரி ஜானி பையன் மாதிரி அட்டகாசம் பண்ணாதீங்க. நல்ல பிள்ளைங்களா இருங்க. சரியா? சரி ஜானி இனிமேல் பண்ண மாட்டீல. இனிமேல் இப்படி உண்மையா பண்ணவே மாட்டேன் தாத்தா. அம்மா அப்பா பேச்சு கேப்பீல? கேப்ப தாத்தா. தாத்தா பேச்சு கேப்பியா? கேப்ப தாத்தா.
சரி நல்ல பிள்ளை. நீ குட் பை யார் தாத்தா? சரி 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 ஓகே தாத்தா, ஓகே ஓகே. சரி குழந்தைங்களா. ஹாய் குட்டீஸ். எல்லாரும் ஸ்கிட் டான்ஸ் பப்பட்டெல்லாம் நல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் வரப்போறோம்? நம்ம ஜோவேண்டி. அவங்க தான் ஸ்டோரி சொல்ல போறாங்க. கேட்கலாமா? சிறுவர்கள் கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களை எல்லாம் ஆன்ட்டி வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். சிறுவர்கள் கொண்டாட்டம் சார்பா உங்களுக்கு ஆன்ட்டி ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். கதையினா எல்லாத்துக்கும் பிடிக்குமா? பிடிக்கும்னு சொன்னவங்களாம் ஓ சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு ஊர்ல ஜானின்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. அந்த தம்பி ரொம்ப குட் பாயா, நல்ல பையனா. இப்போது ஜெபிப்பானா, சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா வருவானாமா, நல்ல பையனா இருப்பானா. ஆனா இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் பேரு சிங்கம். என்னடா சிங்கமா அப்படின்னு பாக்குறீங்களா? அவன் எப்ப பேர் கேட்டாலும் என் பேர் லிட்டில் சிங்கம் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா ரொம்ப பேட் பாய் அவன். எப்போது என்ன செய்வானா, விளையாடும் போது எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. ஏதாவது அவனுக்கு பிடிச்ச ஜாமனை வந்தா எடுத்துட்டு கொண்டு போய் வீட்டுல வச்சுக்குவானா. அதனால எல்லா பையங்களும் பயந்துக்குவானாமா. அடே சிங்கம் வராண்டா, அதை ஒளிச்சு வைடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன செஞ்சானா, ஆனா குட்டி ஜானி என்ன செஞ்சானா, எப்போதும் அவனை பார்த்து ஏசப்பா இந்த சிங்கமை நீங்க ரட்சிங்கப்பா, எப்பாச்சும் நீங்க அவனோட பேசுங்கப்பா, அவனும் உங்க பிள்ளைதானு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்பானா. அப்போ இதே மாதிரி சிறுவர்கள் கொண்டாட்டம் வந்துச்சான். என்ன செஞ்சானா, ஜானி போய் டே சிங்கம் சிறுவர்கள் கொண்டாட்டம் நல்லா இருக்குண்டா, நீ வாடா, அங்க பாட்டு சொல்லுவாங்க, கதை சொல்லி தருவாங்க, கிஃப்ட் எல்லாம் தருவாங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டானா. அப்போ சிங்கம் சொன்னானா, போடா நான்லாம் வரல, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, கிஃப்ட் தந்தாலும் பரவாயில்ல, அட்வைஸ் பண்ணுவாங்க, நான் பிடிக்காது எனக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டானா. அப்புறம் அவன் சொன்னானா, சரி பரவாயில்ல, நானா சிறுவர்கள் கொண்டாட்டத்தில் மிஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு விடுகதை போட்டாங்க, அதுக்கு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு, எனக்கு தர கிஃப்டை நான் உனக்கு தரேன்னு சொன்னானா. அப்படியா, சரி சொல்லி விடுகதை சொல்லு அப்படின்னானா. அவன் சொன்னானா, சிவேர் என்றிருக்கும், அதைய சொன்னா வெண்மையாகும், இது என்னடா அப்படின்னானா. அது என்னடா இது, சிவப்பா இருக்கும் சொன்னா வெள்ளையாயிரும், தெரியலையே அப்படின்னானா. இது வந்து பைபிள்ல இருக்குது, பைபிள் வசனம், நீ நாளைக்கு கண்டுபிடிச்சு வை அப்படின்னா ஓடிட்டானா. நம்ம சிங்கம் என்ன செஞ்சானா, நேரா அவங்க அம்மாட்ட போனானா. ஏன் தெரியுமா, அம்மா எப்போது பைபிள் வச்சு ஜெபம் பண்ணதான் பார்த்துட்டே இருந்தா. ஓ பைபிள்ல தான் இருக்குது, அம்மா அது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நேரா அம்மாட்ட போய், அம்மா ஒரு விடுகதமா அப்படின்னானா. சொல்லுடா என்ன அப்படின்னொன்ன, சிவேர் என்றிருக்கும், அதை சொன்னால் வெண்மையாகும், இது என்னம்மா, பைபிள் வசனம் தான் அப்படின்னானா. அம்மா சொன்னாங்களா, தெரியுமே எனக்கு, இது ஏசாயா 1:18. என்ன தெரியுமா அது வசனம், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்மையாகும், அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் அப்படின்னாங்களாம். இதுதான் அது ஆன்சர், போய் சொல்லுன்னாங்களாம். சரிம்மா, இதுக்கு நீங்க மீனிங் சொல்லி கொடுங்க, என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுங்க, அப்பதான் எனக்கு புரியும் முதல்ல அப்படின்னானா. அம்மா சொன்னாங்களாம், சிங்கம், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு செஞ்சிருப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, டெய்லி படிக்கும்போது ஏசப்பாட்ட அந்த பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டா நம்ம உள்ள வந்து நல்லா வெண்மையாயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்டையில கரை பிடிச்ச மாதிரி அந்த கரை பாவம் இருந்துட்டே இருக்கும். நம்ம எப்ப நம்ம சொல்லி மன்னிப்பு கேட்கிறோமோ அது வந்து ஒயிட்டா மாறிடும், அதுதான் ஆன்சர் அப்படின்னாங்களாம். சரிம்மா, நானும் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன், பசங்களை எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து நிறைய திருடிட்டு வந்து பாருங்க, இந்த ஷெல்ஃப் இருக்குல்ல அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்கிறேன். அது பார்க்கும் போதெல்லாம் என்னோட மனசு வந்து ரொம்ப துக்கமா இருக்கும். ஆனா இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல, நான் எடுத்துக்குவேன். ஆனா கஷ்டமா தான் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னானா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்பவே முட்டி போட்டு நீ ஏசப்பாட்டு சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் என்ன செஞ்சானா, அம்மாவோட சேர்ந்து முட்டி போட்டு, ஏசப்பா நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன்ப்பா, விளையாடும் போது பசங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருக்குறேன், அப்புறம் அவங்க என்ன வச்சிருந்தாலும் நைஸாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன், தப்பு செஞ்சுட்டப்பா, தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிருங்கப்பா, நாளைக்கு அந்த ஜாமான் நல்லா நான் கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணானா. ஜெபம் பண்ணிட்டு படுக்க போனா நல்லா தூக்கம் வருதாமா அவனுக்கு, மனசு அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப லேசாயிருச்சான். அப்புறம் காலையில எந்திரிச்சு என்ன செஞ்சானா, அந்த ஜாமானத்தெல்லாம் எடுத்து வச்சு ஜானி எப்போ வருமான்னு பார்த்துட்டு இருந்தானா. தூரத்துல ஜானி வந்தானா. வந்த உடனே
ஜானி ஜானி நில்லு, ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், உன்னோட இன்னைக்கு நான் சிறுவர் கொண்டாட்டத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னானா. ஜானிக்கு ஒரே ஆச்சரியம், என்னாச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாம் வா நான் கிளாஸில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நேராக வந்தானா. அப்போது ஜானி வந்து சிங்கத்தோட வந்த பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். என்னடா அதிசயமா சிங்க பையலும் வரான், சரியான பேட் பாயா செய்வேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களாம். நேராக மிஸ்ஸுக்கிட்ட வந்தானா. வந்து சொன்னானா, மிஸ் நீங்கள் விடுக்கதை போட்டீங்கல்ல, சிவேதெஞ்சிருக்கும் சொன்னால் வெண்மையாயதுன்னு, அது கேன்சர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னால் சொன்னானா. மிஸ் சொன்னாங்களா, ஜானி இங்கே வந்து நீ சொல்லு அப்படின்னாங்களாம். சிங்கம் போய் முன்னால் நின்று சொன்னானா, ஏசாயா 1:18 இருக்குது கேன்சர், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்மையா உறைந்த மழையை போல் வெண்மையாகும், ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல் மென்மையாகும். அதுதான் மிஸ் வசனம். அதே மாதிரி நம்ம பாவம் வந்து சிகப்பா இருந்தாலும் நம்ம அறிக்கையிடும்போது அது வெண்மையா மாறிடும். இதுதான் ஆன்சர் அப்படின்னு மிஸ்ஸுக்கும் ஒரே சந்தோஷம். எல்லா பசங்களும் கிளாப் பண்ணாங்களாம், சிங்கத்தை பாராட்டினாங்களாம். மிஸ் உடனே கிஃப்ட்டும் கொடுத்தாங்களாம். அவன் சொன்னானா, மிஸ் என்னை ஜானி தான் கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்தான், ஜானிக்கு ஒரு கிஃப்ட் தரேன், என்ன தெரியுமா, இனிமேல் நான் ஜானி கூட எப்போது சிறுவர் கொண்டாட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். மிஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவன் சொன்னானா, இனிமேல் எப்பவும் உங்களை மாதிரியே நான் பாவத்தை அறிக்கையிட்டு டெய்லி நான் வந்து மனசை வெண்மாக்கிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு சொன்னானா. எல்லாம் கிளாப் பண்ணாங்களா. மிஸ்ஸுக்கு ஒரே சந்தோஷம். என்ன குட்டீஸ், நம்மளும் அதே மாதிரி செஞ்சதலாமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு செய்வோம். இருந்தாலும் என்ன செய்யணும், டெய்லியும் நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது என்னாகும், அந்த பாவமெல்லாம் ஏசப்பா கழுவி வெண்மையாக்கிடுவார். நமக்கு சந்தோஷம் தானே. சரி, குட் பை. குட்டீஸ், இப்போ ஸ்டோரி கேட்டீங்க, நல்லா இருந்துச்சுல. இப்போ நம்ம அடுத்து ஒண்ணு முக்கியமா பார்க்க போறோம். அதுதான் மேஜிக். மேஜிக் பண்றதுக்கு யார் வருவா? ஹாரிசனா, ஹாரிசனா இங்க, ஹாரிசனா இங்க, ஹாரிசனா வாங்க மேஜிக் பண்ண வாங்க. டேய் சலமோனு, ஏண்டா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரே யோசனையா இருக்கு போல. காலையில இருந்து ஒரு பெரிய யோசனைடா எனக்குள்ள. என்னடா யோசனை? என்ன யோசனைன்னா, இப்போ வந்து நம்ம தப்பு செய்றோம், இல்ல ஏதாவது பாவம் பண்றோம். அப்ப ஆண்டர் என்ன பண்றாரு, நம்மளைய தண்டிப்பாரு, நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ ஆண்டர் மேல நம்ம ஒரு பயம் வந்துருவோம், ஆண்டவர் நம்மளை பார்க்கறாருன்னு இருக்கும். சரி, எனக்கு என்ன யோசனைன்னா, என்ன டவுட்னா, ஆண்டவர் என்னைய மட்டுமே பார்த்துட்டு இருப்பாரு, அப்புறம் மற்றவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாரு? என்னைய பார்க்கும்போது எப்படி உன்னைய பார்ப்பாரு அப்படின்னு ஒரு யோசனைடா. கேள்வி கரெக்ட் தான், கரெக்ட் தான், நல்ல கேள்வி. காலையில இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, என்ன யோசிச்ச? எதுவும் வரலையா? எதுவும் தெரியல. சரி சரி, ஓகே, உன்னோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். நீ கிளியர் பண்றியா? நான் கிளியர் பண்ணிடுறேன், கவலைப்படாது. ஓகே. முக்கியமான அந்த கோட்லாம் எதுக்கு போட்டு வர்றது இல்லை? நீ கோட்டு, ஓ மேஜிக் பண்ண போறியா நீ? யா மேஜிக் கார்ட்லாம் கையில் வச்சிருக்கேன்டா. வழக்கமா இதுக்கு தான் நீங்க கோட் போடுவீங்க. வேற எதுக்கும் கோட் செட் ஆகாது. சரி, சரி, ஓகே, மேஜிக் பார்த்துருமா? சரி, ஓகே. என்னன்னா இதுல எல்லாம் புது புது கார்டு, புது கார்டு, ஓகேவா? ஒன்று கூட காட்டிடலாம், ஒன்று கூட பழசு, அந்த ஒரே மாதிரி கார்டு அந்த மாதிரி கிடையாது. புது புது டெக் இது. சரி, ஓகேவா? இதில் வந்துட்டு என்னன்னா ஷஃபிள் பண்ணிடலாம். சரியா? ஷஃபிள் பண்ணிடலாமா? இப்படிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கியா ரோட்டில்? எனக்கு பண்ண தெரியாது. இல்லை பார்த்துருக்கியா? இல்லை என்ன சொல்ல? பார்த்துருக்கியா? பார்த்துக்கோ. ஏய் காத்து வருதுடா, நல்லா நல்லா காத்து வருதோ? குளிக்காச்சா? குளிக்காச்சா? சந்தேகம் இல்லை. இன்னொரு தடவை வேணா பண்ணிப்போமா? வேற மாதிரி எதாவது பண்ணிப்போமா? போதுங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ரீட் மேஜிக்ஸ்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரீட் மேஜிக்ஸ்லாம் பார்த்துருக்கியா நீ? பார்த்துருக்கியா? எந்த மாதிரி மேஜிக்லாம் பார்த்துருக்க? நிறைய இந்த மாதிரி மேஜிக் பார்த்துருக்கேன். இந்த காதுல பண்ணவே இல்லையாடா நானு. இந்த மாதிரி மேஜிக்னா வேற மாதிரி மேஜிக் பார்த்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ அதுல எல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்குன்னு ஒரு கார்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஆமா, பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி நம்மளும் பண்ண போறோம். ரொம்ப புது மேஜிக் இல்லை, இது வந்து தெரிஞ்ச மேஜிக் தான். சரி, ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இப்படி ஸ்டார்ட் சொல்லுவேன், உனக்கு வேணுங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி நீ இந்த கார்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெடியா? ஸ்டாப்பா? இந்த கார்டை நீ எடுத்துக்கலாம். இந்த கார்டு என்னன்னு எனக்கு நீ சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு கட்டிக்கோ, நான் திரும்பிக்கிறேன். பாருங்க.
ஓகே. காட்டிட்டியா? காட்டிட்டேன். திரும்பட்டா? திரும்பிடு. ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா அந்த கார்டை வந்துட்டு என்ன பார்த்தியோ அதை வந்து இந்த பேப்பரில் எழுதும். இந்த பேப்பர்லேயே எதுவும் இல்லை, யாராவது பார்த்துக்கோங்க. கார்ட்லேயே இந்த பேப்பர்லேயே எதுவும் இல்லை. இந்த பேப்பரில் எதுவும் இருக்கு? ஜெயா டிஷ்யூ பேப்பர் வரும்போது வந்து இதுடா கம்பெனி நேம். ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகேவா? பார்த்துட்டியா? பிரியா? கிளியரா? கிளியரா? இப்போ வந்துட்டு நீ என்ன பார்த்தியோ, என்ன நம்பரோ, எந்த நம்பரு அந்த சிம்பிள். ஓகே ஓகே. நீங்க 2 இடத்துல எழுதி. 2 வாட்டி எழுதணுமா? ஒரு தடவை. ஒரு வாட்டி எழுதணுமா? கவுண்டரா? எழுதி திரும்பிக்கிறேன். சரியா? ரெடியாடா? அவன் வரைஞ்சிட்டியா? என்னடா இத்தனை வருஷம் வரைகிறேன். வரைஞ்சிட்டீங்கன்னா அவங்ககிட்ட காட்டிடு. ஏதோ நான் பார்த்ததை சுமாராக வரைஞ்சிருக்கேன். இது என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? காட்டிட்டியா? காட்டிட்டேன். அது நல்லா மடக்கி வச்சுக்கோ, நல்லா மடக்கிக்கோ. எனக்கு தெரியாத மாதிரி மடக்கிக்கோ. மடக்கிட்டேன். மடக்கிட்டியா? எனக்கு தெரியாதுல்ல. மார்க் ஓகேவா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ நீ வரைஞ்ச பேப்பர் மட்டும் எடு, அதை இங்கே வச்சிரு. நீ பார்க்க கூடாது. சரி, கண்ணை முடிக்கிறேன். அதான் கசக்கிட்டு நல்லா. சரி, ஓகேவா? இது வந்து என்னன்னு எனக்கும் தெரியாது. சரியா? இப்போ நீ பற்ற வச்சிரு. நானே பற்ற வச்சிரு. பற்ற வச்சிரு. இந்தா எரிச்சு. தெரியுதா? தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? என்னடா அணைஞ்சிருச்சு? அப்படியா? எல்லா பக்கம் பத்த வை, நல்லா பத்த வை. சீக்கிரம். எரிச்சிட்டேன். இல்லை, ஃபுல்லாக எரியட்டும். எரியட்டும். எரியுதா? எரியுது, நல்லா எரியுது. நல்லா டைட்டாக கசக்கிட்ட போல, ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கு. பரவாயில்ல, உனக்கு தெரியக்கூடாதுன்னு கசக்கிட்டேன். இன்னொன்று எடுத்துரு. நல்லா நல்லா நான் ஃபுல்லாக எரிச்சேன். அப்புறம் திடீர்னு அங்கே பத்தலை, இங்கே பத்தலை, அதை பார்த்து சொல்லிட்டு இதை பார்த்து சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இது செய்கிறேன். ஓகேயா? ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. இல்லை, ஒரே செகண்ட். நான் வரைஞ்ச பக்கம் தான் ஃபஸ்ட்டு கசக்கினேன், அதனால் எரிஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம். சீக்கிரம் முடிச்சிடும். ஓகேவா? பார்த்துக்கோங்க, நல்லா எரிஞ்சிருச்சு. எரிச்சாச்சு.
ஓகேவா? எரிஞ்சிருச்சா நல்லா? எரிஞ்சிருச்சு. ஓகே, என்ன பண்ண போறேன்னா, சூடா இருக்கே. ஆமா, எரிச்சா சூடாக தான் இருக்கும். சாப்பிடவா போறாதே? இதுக்கு மேலதான் மேஜிக்கே இருக்கு. சரி, ஓகே. எரிஞ்சிச்சா? பார்த்துப்பா, சுட்டு வச்சிட போகுது. பார்த்தா என்ன ஆற வச்சு சாப்பிட போறீங்களா? ஓகேவா? சாம்பல் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உன்னோட நம்பர் நான் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா, உன் கார்டை நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஏன் கார்டை? இதுலேருந்து நான் கண்டுபிடிக்க போறேன். அதான் எரிச்சாச்சே, கார்டு என்கிட்ட இருக்கு. ஆனால் நீ எழுதுனதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே ஓகே. ரெடியா? கை பார்த்துக்கோங்க, வேற ஏதாவது இருக்கான்னு. பார்த்தாச்சா? எதா இருக்கா? இல்லை இல்லை. சரி, ஓகே. என்ன பண்ண போறேன்னா, இந்த சாம்பல் இருக்குல்ல, அதை எடுத்துக்க போறேன். பார்த்துப்பா, சுட்டு வச்சிட போகுது. சரி, ஓகேவா? சாம்பல் எடுத்துக்கிட்டேன்னா எப்படி என்ன பண்ண போறேன்னா, இதில் வச்சு தேக்க போறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கார்டை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரெடியா? ரெடியா? சரி, இப்போ உன் கார்டை எடு. உன்கிட்ட கொடுத்தல கார்டு எடு. எடுத்துட்டியா? அவங்க கிட்ட காட்டிடு ஒரு தடவை. இன்னொரு வாட்டி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண கார்டு. ஓகேவா? காட்டிட்டியா? காட்டிட்டேன். அது அப்படியே இந்த கார்டை கொடு. நீ பார்த்த கார்டு என்னது? இதுதான். இதுவா? இதேதான். இதுவா? ஆமா. சரி, பார்த்துக்கோங்க. அதான் சார். எப்பா எப்படி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? உன் கார்டை கண்டுபிடிச்சாச்சா? ஆமா. எப்படி? சூப்பரா? சூப்பர்ப்பா. ஏதாவது தெரிஞ்சுதா எப்படி கண்டுபிடிச்சேன்னு? இல்லை, எனக்கு தெரியல எப்படி பண்ணேன்னு. சரி, இதே மாதிரி தான்ப்பா. எப்படி? சூப்பர்ப்பா. சரி, செம்மையா பண்ணிட்டேன். கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தாச்சு. சரி, டவுட். மேஜிக்லாம் சூப்பரா பண்ணிட்டேன். என் டவுட் என்னாச்சு? டவுட் தான் கிளியர் பண்ணியாச்சு. என்னன்னா சொல்றேன் கேளுப்பா. இப்போ எப்படி, இப்போ அந்த டெக்ல அந்த கார்டில் வந்துட்டு எத்தனை கார்டு இருந்தது? ஆமா. அதில் ஒரு கார்டை மட்டும் நீ செலக்ட் பண்ணியா? நீ யோசிச்சிருக்கலாம் என்ன மட்டும் எப்படி அப்படின்னு. அந்த அந்த அத்தனை கார்டில் உன்னோட கார்டை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் ஏசப்பாவும் உன்னை தனியாக நினச்சது மட்டும் இல்லைடா, உன்னை வந்து இதே மாதிரி அவர் உள்ள கையில் வரைஞ்சி வச்சிருக்காரு. வேற லெவல்ல. இதுதான்டா, இதை புரிஞ்சுக்கோ சரியா? பைபிள் படிப்போ சரியா? சரி குழந்தைகளா, நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்காதீங்க. கேட்டா இந்த மாதிரி கரெக்டான ரீசன் சொல்லுங்க. ஏன்னா ஏசப்பா வந்து நம்மளை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்காரு, எப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு சரியா? அதனால யாரும் தப்பு பண்ணாம ஜாலியா உண்மையா இருங்க சரிங்களா? போலாமா? சரி வா போலாம். குட்டீஸ், இப்போ ஹாரிஸ்ல நல்ல மேஜிக் பண்ணாங்களே, அடுத்து நம்ம முக்கியமான நேரத்துக்கு போறோம். எல்லா வருஷமும் வர்ஷிப் பண்ணுவோம், நம்ம ரொம்ப நல்லா இருக்கும்ல. இந்த வருஷமும் அது இருக்கு. அதுக்காக நம்ம பாஸ்டர் வருவாங்க, நம்ம வர்ஷிப் பண்ண போறோம். பாஸ்டர் வந்து வர்ஷிப் பண்ணி நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே, பிரைஸ் லார்ட். இன்னைக்கு இந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேவை நீங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ணங்கெல்லாம் ரொம்ப அழகாக இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக சூப்பராக பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாரும் 3 டேஸும் எங்களோட நீங்கள் கலந்துக்குங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஃபைனல் டே சண்டே ஈவினிங் 5 o'clock நீங்கள் வீட்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் கம்ஃப்ட் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் பாடுறது, ஆடுறது, வசனம் சொல்கிறது எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நாங்கள் அதை உங்களுக்காக போடுவோம். ஓகே, லாஸ்ட் கடைசியாக நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு சாங் பாடி ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம்.
வீட்டில் இருந்து இந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்தை அட்டன் பண்ற எல்லா பிள்ளைகளும் இப்போ முழங்கால நீங்க நிக்கிறீங்களா, முழங்கால நின்று அப்படியே கண்களை மூடி அப்படியே கையை கூப்பிட்டு ஏசப்பாவை நம்ம இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆராதிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்றீங்களா? உம்மை போல் என்னை மாற்றிடும், என்னை கழுவு, உங்க ரத்தத்தால் என்னை கழுவு ஏசப்பா, உங்களை போல நான் மாறணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லு. உம்மை போ என்னை மாற்றிடும். உங்க சத்தம் கொஞ்சம் வரட்டும். உம்மை போ என்னை மாற்றிடும், உங்களை போ என்னை மாற்றிடும். குழந்தைங்க எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? உம்மை போ என்னை மாற்றிடும். இப்ப சொல்லுங்க, என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்தமாவே, சுத்திகரியும், சுத்திகரியும், தூய்மையாவே. சொல்லுங்க, என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியும், தூய்மையாவே. எல்லா குழந்தைகளையும் ஏசப்பா பார்த்து உம்மை போ என்னை மாற்றிடும். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே அப்பா இந்த ஃபர்ஸ்ட் டே சிறுவர்கள் கொண்டாட்டத்துல கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. உங்களை போல குணம், உங்களை போல பரிசுத்தம், உங்களை போல நீதி, அவங்க உங்களை போல மாற ஆசைப்படணும்ப்பா. நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் எங்க எல்லாருக்குமே ஹீரோ. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா ஹீரோ. எங்களுக்கு எந்த மனுஷனுக்கு ஹீரோ இல்லை. மனுஷன் எல்லாம் மாறிடுவான்ப்பா, நீங்க மாற மாட்டீங்க. ஓ உம்மை போ என்னை ஒரு விசை கூட கையை உயர்த்தி என்னை கழுவோ, என்னை கழுவோ சுத்தமாவே, சுத்திகரியும், தூய்மையா. குழந்தைங்க எல்லாம் சத்தமா என்னை கழுவும். ஸ்கூல்ல போய் சொன்னது, அம்மா அப்பாட்ட போய் சொன்னது, இந்த பாவத்தெல்லாம் கழுவி என்ன சுத்திகரிச்சிருங்க ஏசப்பா. ஹரியும், தூய்மையாவே, உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். நான் குழந்தைகள் எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். நீங்க அப்படியே கையை கூப்பி ஆமா ஏசப்பா, எஸ் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஃபர்ஸ்ட் டே சிறுவர்கள் கொண்டாட்டத்தில் கலந்துகிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அவங்க அம்மா அப்பா பட்ட ஒரு கஷ்டத்தை கூட அந்த பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க யாரும் படவே கூடாது ராஜா. குடும்ப சாபம், வம்சாவளி சாபம், முன்னோர்களுடைய சாபங்கள் ஒன்று கூட எங்க பிள்ளைகளை தொடாதபடி உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைங்க ராஜா. எங்க வீட்டில் ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட கெட்ட வழிக்கும் தவறான காரியத்திற்கும் போகாதபடி அவங்கள வேலி அடைத்து கொள்ளுங்க ராஜா. அவங்க பொய் சொல்லக்கூடாது ஏசப்பா. உமக்கு பயந்து வாழணும்ப்பா, உங்களை ரொம்ப நேசிக்கணும்ப்பா, நல்லா பைபிள் வாசிக்கணும்ப்பா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும்ப்பா, நல்லா பாட்டு பாடணும்ப்பா. அந்த கிருபையை தந்துருங்க ஏசப்பா. இந்த காலங்களில் எந்த நோயும் என் பிள்ளைகளை தொடவே கூடாது. சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர், ஆண்டவரை ஒவ்வொன்றையும் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து என் வாழ்க்கை ரொம்ப மாற்றம் அடைஞ்சுன்னு அவங்க பெற்றோர் பெருமைப்படுற அளவுக்கு எங்க பிள்ளைகளை ஆசீர்வதி. மகிமையினால் இடைக்கட்டும், கூட இருந்து வளர்ந்து பெரியவர்களாகி
பெரிய பெரிய ஊழியக்காரங்களா ஆண்டவரே, பெரிய பெரிய இடங்களில் உட்கார்ற பிள்ளைகளாய் அவர்களை ஆசீர்வதிங்க. உங்க கரம் அவர்களை தாங்கட்டும். தொடர்ந்து 2 நாட்களும் உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. நாளைக்கு காலையில் 10 o'clock நம்ம சந்திக்க போகிறோம். அண்ணன்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணாங்க. நாளைக்கு இதோட சூப்பராக பண்ண போகிறாங்க. நம்ம எதிர்பார்ப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.